உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. ராமேஸ்வரத்தில் பரபரப்பு. அறநிலையத்துறை அலட்சியத்தால் மூதாட்டிக்கு நேர்ந்த சோகம். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் அலட்சிய போக்கு பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடச் சென்ற 80 வயது மூதாட்டி ஒருவர் தீர்த்த கிணறு அருகே உள்ள கால்வாயில் தவறி விழுந்து கால் முறிவு ஏற்பட்டது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அறநிலையத்துறை முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என புகார் எழுந்துள்ளது. காயமடைந்த மூதாட்டி தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தை அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு திருக்கோவிலுக்குள் நீராடக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளோ எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்லக்கூடிய துரித வழிகளோ ஏற்பாடு செய்யாமல் இன்று காலையில் 4வது தீர்த்தத்தில் ஒரு பெண்மணி வலிக்கு விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு அவரை வெளியில் கொண்டு செல்வதற்கு கம்பி தடுப்பு கேட்டுகளை பூட்டி வைத்துள்ளனர் இந்த அறநிலையத்துறையினர். மேலும் நேற்று ஒரு பெண்மணி கழிவறை சென்றும்போது மூச்சு திணறி அவரை ராமநாதபுரம் தலைமை மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு இந்த ராமநாதசாமி திருக்கோயில் குடிநீரோ மற்ற எந்த அடிப்படை வசதியுமோ செய்து கொடுக்காமல் ஆங்காங்கே சாக்கடைகளை உற்பத்தி பண்ணி அந்த சாக்கடைகளை மிதித்து கொண்டு நீராட வேண்டிய துர்பாக்கிய சூழ்நிலையில் ராமநாதசாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது. மேலும் ரத வீதியை சுற்றி நகராட்சியின் சார்பாக வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிகளில் கூட குடி தண்ணீர் ஏதும் இல்லை. வெயிலிலே மக்கள் சிரமப்பட்டு வெறும் கால்களோடு நடந்து சென்று இந்த கோயிலுக்கு ஏன் வந்தோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே ராமநாதசாமி திருக்கோயிலை வைத்திருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை பக்தர்களுக்கு முறையான எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ராமநாதசாமி திருக்கோயிலுக்குள்ளே உள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எஸ். சங்கர், 8வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி, ராமேஸ்வரம்.